ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி பணியாரமும் கார சட்னியும் செய்யலாம். கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வணக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளும் வெங்காயமும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும். நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து மாவோடு சேர்த்து கலந்துருங்க. மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போது நம்ம சட்னிக்கு வணக்கி வச்சது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடு விட்டு எடுத்துருங்க. ஒரு 3-4 டைம் பல்ஸ் மூடு கொடுங்க. சட்னி ரெடி ஆயிரும். தேவைன்னா நீங்கள் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம், நான் தாளிக்கலை. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம் வாங்க. பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றிடுங்க. பணியாரம் யாருக்கெல்லாம் ஃபேவரெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். பணியாரம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க. தேவைன்னா இன்னும் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பணியாரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரம் தயார். வாங்க பணியாரம் வித் கார சட்னி சாப்பிட்லாம். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.